வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். சிறைபிடிக்கப்பட்ட 34 தமிழக மீனவர்களையும் மீட்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஜெயலலிதா மீண்டும் கடிதம். கேரள அரசு இல்லத்தில் தில்லி காவல்துறை சோதனை. பிரதமருக்கு கேரள முதல்வர் கடிதம். எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம். பதவி கிடைக்காத கோபத்தில் பேசுகிறார் அருண் ஷோரி. மோடி பற்றிய விமர்சனத்திற்கு பாரதிய ஜனதா கண்டனம். கேரளத்தில் இருந்து வரும் ஆபத்தான கழிவுகளை அனுமதிக்க கூடாது. தமிழக அரசுக்கு டாக்டர் பாரிவேந்தர் வேண்டுகோள். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள 34 மீனவர்களை விடுவிக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரி பிரதமர் நரேந்திர மோடியை தமிழக முதல்வர் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு முதல்வர் ஜெயலலிதா கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். இலங்கை கடற்படையால் நேற்றும் இன்றும் சேர்த்து மொத்தம் 34 தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களின் 7 படகுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மீனவர் பிரச்சினையில் இலங்கை அரசின் தொடரும் இந்த நடவடிக்கைகளுக்கு நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும் என தான் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், இது தொடர்பாக அதிமுக எம்பிக்கள் வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜை நேற்று சந்தித்து கடிதம் அளித்ததையும் நினைவு கூர்ந்துள்ளார். நாளை விடுவிக்கப்பட உள்ள 86 மீனவர்களுடன் சேர்த்து தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ள 34 மீனவர்களையும் இதுவரை கைப்பற்றப்பட்ட 46 படகுகளையும் விடுவிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகம் மூலம் நடவடிக்கை எடுக்குமாறு அந்த கடிதத்தில் முதல்வர் ஜெயலலிதா கேட்டுக் கொண்டுள்ளார். தில்லியில் உள்ள கேரள அரசு இல்லத்தில் மாட்டிறைச்சி இருப்பதாக கூறி அத்துமீறி சோதனை நடத்திய தில்லி காவல்துறையினருக்கு கண்டனம் தெரிவித்து கேரள எம்பிக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தில்லியில் உள்ள கேரள அரசு இல்லத்தில் மாட்டிறைச்சி சமைக்கப்படுவதாக தெரிவித்த இந்து சேனை கட்சியினர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனையடுத்து அங்கு மாட்டிறைச்சி வைத்திருப்பதற்கும் சமைப்பதற்கும் தடை விதிப்பதாக கூறி இது பற்றிய சோதனை என்ற பெயரில் கேரள இல்லத்திற்குள் தில்லி காவல்துறையினர் நுழைந்தனர். தில்லி காவல்துறையினரின் இந்த அத்துமீறும் போக்கிற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள கேரள முதல்வர் உம்மன்சாண்டி இதுகுறித்து பிரதமருக்கு எழுதிய கடிதத்தில் முன் அனுமதியின்றி தில்லி காவல்துறையினர் கேரள அரசு இல்லத்தில் நடத்திய சோதனை கடும் கண்டனத்திற்குரியது என்றும் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உம்மன்சாண்டி குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே தில்லி காவல்துறையின் அத்துமீறலை கண்டித்து கேரள எம்பிக்கள் கேரள அரசு இல்லத்தின் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆட்சியில் பதவி கிடைக்காத கோபத்தில் அருண் ஷோரி பிரதமர் மோடியை தாக்கி பேசுகிறார் என்று பாரதிய ஜனதா கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அரசில் அமைச்சராக பதவி வகித்தவரும் பாரதிய ஜனதா மூத்த தலைவருமான அருண் ஷோரி தில்லியில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்றார். மோடி அரசின் செயல்பாடுகளை பார்த்து மக்கள் மன்மோகன் சிங் காலத்து மத்திய அரசை நினைத்து பார்க்க தொடங்கிவிட்டார்கள் என்று பாரதிய ஜனதா மூத்த தலைவர் அருண் ஷோரி கருத்து தெரிவித்துள்ளார். தற்போதைய பிரதமர் அலுவலகத்தைப் போல பலவீனமான அலுவலகத்தை எப்போதும் தான் பார்த்ததில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கும் பங்கேற்ற இந்த விழாவில் பேசிய அருண் ஷோரி மோடி அரசில் காங்கிரசும் பசுவும் தான் கொள்கைகளாக உள்ளதாக தெரிவித்தார். அருண் ஷோரியின் பேச்சுக்கு பாரதிய ஜனதா கண்டனம் தெரிவித்துள்ளது. The way to characterize the policies of the government is Congress scaled plus a cow. His case is of a career nationalism. So, if he was there in the government, it is a welcome. But somewhere the pain in him of not being in the government is being reflected through his career nationalism. நேரடி அந்நிய முதலீட்டிற்கான கொள்கைகளை மேலும் தளர்த்த மத்திய அரசு முடிவெடுத்துள்ளதாக மத்திய நிதித்துறை அமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார். தில்லியில் நடைபெறும் இந்தியா ஆப்பிரிக்க நாடுகளின் 3வது உச்சி மாநாட்டில் பேசிய அவர் மத்திய அரசின் நிதி பற்றாக்குறை கவலை அளிக்கும் வகையில் இல்லை என்று தெரிவித்தார். நிதிநிலையை தொடர்ந்து சீரான நிலையில் வைத்திருக்கும் நடவடிக்கைகளில் மத்திய அரசு ஈடுபட்டிருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். நேரடி அந்நிய முதலீட்டு கொள்கைகளை மேலும் தளர்த்துவதற்கு மத்திய அரசு முடிவெடுத்துள்ளதாகவும் அப்போது அருண்ஜேட்லி தெரிவித்தார். ஐக்கிய நாடுகள் அவையின் பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவும் ஆப்பிரிக்காவும் நிரந்தர இடங்களை பெற இரு நாடுகளும் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் அழைப்பு விடுத்துள்ளார். இந்தியா மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் பங்கேற்கும் 3வது உச்சி மாநாடு தில்லியில் நேற்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் 54 ஆப்பிரிக்க நாடுகளின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர். இந்த மாநாடு வரும் 29ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இன்றைய அமர்வில் கலந்து கொண்டு பேசிய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர்
சுஷ்மா ஸ்வராஜ் பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர இடத்தை பெற தகுதிகளும் இருந்தும் அது அளிக்கப்படாதது ஏற்றுக்கொள்ளப்படும்படியாக இல்லை என்று கூறினார். India and Africa can no longer be excluded from their rightful place of the permanent membership of the UN Security Council. How can we expect legitimacy from a governance structure that excludes the entire African continent and a country which represents 1/6 of humanity? பண்டிகைகளின் போது பட்டாசுகள் வெடிப்பதை முழுமையாக தடை செய்ய முடியாது என உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பண்டிகைகளின் போது பட்டாசுகள் வெடிக்க தடை கோரிய வழக்கில் மத்திய அரசு இன்று பதில் மனு தாக்கல் செய்தது. அதில் பட்டாசு வெடிக்க காலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை ஏற்கனவே கடந்த 2001ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தால் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய மத்திய அரசு பண்டிகை காலங்களில் பட்டாசு வெடிப்பதற்கு முழுமையாக தடை விதிக்க முடியாது என்று தெரிவித்துள்ளது. இதேபோல் பட்டாசு உற்பத்தியாளர்கள் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் பட்டாசுக்கு தடை விதிப்பதால் பல கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்படும் என்றும் தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்த விசாரணை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி HL தத்து தலைமையில் நாளை மீண்டும் நடைபெறவுள்ளது. பருப்பு பதுக்கலை தடுக்க நாடு முழுவதும் நடைபெற்ற சோதனையில் இதுவரை 82,462 டன் பருப்பு வகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பருப்பு வகைகளின் வரலாறு காணாத விலை உயர்வை அடுத்து பதுக்கி வைத்துள்ள பருப்பு வகைகள் மத்திய அரசு சோதனை செய்து பறிமுதல் செய்து வருகின்றது. இதுவரை நாடு முழுவதும் மகாராஷ்டிரம், கர்நாடகம், பீகார், தெலுங்கானா, மத்திய பிரதேசம் உட்பட 19 மாநிலங்களில் 8,394 இடங்களில் சோதனை நடைபெற்றுள்ளதாகவும் இதில் 82,462 டன் பருப்பு வகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசின் நுகர்வோர் நலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அரசு விளம்பரங்களை முறைப்படுத்த கோரி தாக்கல் செய்யப்பட்ட அனைத்து சீராய்வு மனுக்கள் மீதும் ஜனவரி 12ஆம் தேதி விசாரணை நடத்தப்படும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மக்களின் வரி பணத்தில் வெளியிடப்படும் அரசு விளம்பரங்களில் அரசியல்வாதிகளின் படம் வெளியிடப்படுவதாகவும் அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றத்தில் தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஒன்று வழக்கு தொடர்ந்திருந்தது. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் அரசு விளம்பரங்களில் குடியரசுத் தலைவர், பிரதமர், உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி படம் மட்டுமே இருக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது. இதற்கு தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்தது. இதனை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் அனைத்து சீராய்வு மனுக்கள் மீதும் ஜனவரி 12ஆம் தேதி விசாரணை நடத்தப்படும் என்று தெரிவித்துள்ளது. கேரளத்தில் இருந்து வரும் ஆபத்தான கழிவுகளை தமிழகத்திற்குள் அனுமதிக்க கூடாது என தமிழக அரசை இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் கேட்டுக் கொண்டுள்ளார். இது பற்றிய அறிக்கை ஒன்றை டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ளார். கேரளத்தில் சேகரிக்கப்படும் இறைச்சி கழிவுகள், காய்கறி கழிவுகள், மருத்துவ கழிவுகள் உள்ளிட்டவை லாரிகளில் கொண்டுவரப்பட்டு தேனி, கோவை, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் உள்ள நீர்நிலைகளில் கொட்டப்படுவதாகவும் மூட்டைகளாக கட்டி மண்ணில் புதைக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், இரு மாநில எல்லையில் வாகனங்கள் சோதனை செய்யப்படும் நிலையில் இவ்வாறு கேரளத்திலிருந்து கழிவுப் பொருட்களை ஏற்றி வரும் லாரிகள் சோதனை செய்யப்படாதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். இயற்கை வளங்களுக்கு முக்கியத்துவம் அளித்து கடவுளின் தேசம் என போற்றப்படும் கேரளம் வஞ்சக நோக்கில் தமிழக எல்லைகளில் கழிவுகளை கொட்டி தமிழகத்தை கழிவுகளின் தேசமாக மாற்றிவிடுவதாக குற்றம் சாட்டியுள்ள டாக்டர் பாரிவேந்தர், இதுபோன்ற சுகாதார சீர்கேட்டிற்கு வழிவகுக்கும் கழிவுகளை தமிழக எல்லைக்குள் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது என்றும் இத்தகைய செயலில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமெனவும் தமிழக அரசை கேட்டுக்கொண்டுள்ளார். தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை அதே இடத்தில் நீடிப்பதால் நாளை பருவமழை தொடங்க வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இலங்கையை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளதால் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை அதே இடத்தில் நீடிப்பதால் தமிழகத்தில் பருவமழை நாளை தொடங்க வாய்ப்புள்ளது எனவும் இதனால் கடலோர மாவட்டங்களில் கனமழையும் உள் மாவட்டங்களில் மிதமான மழையும் பெய்யும் என வானிலை ஆய்வு மைய இயக்குநர் ரமணன் தெரிவித்துள்ளார். சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை பெய்யும் என்றும் ரமணன் கூறினார். நேற்று இலங்கையை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் அந்த தாழ்வுபாதியானது அதே இடத்தில் நீடிக்கின்றது. அது வலுப்பெறவில்லை. இந்த தாழ்வுபாதியின் காரணமாக கடந்த 24 மணி நேரத்திலே ஓரிரு இடங்கள் மழை பெய்துள்ளது. வாரம் 24 மணி நேரத்தை பொறுத்தவரை இந்த தாழ்வுபாதி காரணமாக கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நாம் மழை எதிர்பார்க்கலாம். வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. தமிழகத்தின் சிவாலயங்களில் அன்னாபிஷேகம், திரளான பக்தர்கள் தரிசனம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. திமுக ஆட்சிக்கு வந்தால் மாற்றுத்திறனாளிகளுக்கான அனைத்து திட்டங்களும் மீண்டும் செயல்படுத்தப்படும் என அக்கட்சியின் பொருளாளர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நமக்கு நாமே விடியல் மீட்பு பயணம் என்ற பெயரில் மாநிலம் முழுவதும் மக்களை சந்தித்து ஸ்டாலின் குறைகளை கேட்டறிந்து வருகிறார். 3ஆம் கட்ட பயணத்தின் 2வது நாளான இன்று சேலம் கடைவீதியில் நடைபயணம் மேற்கொண்டார். அயோத்தியாபட்டினம், ஆத்தூர், தலைவாசல் ஆகிய பகுதிகளுக்கும் சென்ற அவர் பல்வேறு அமைப்பினரை சந்தித்து பேசினார். மாற்றுத்திறனாளிகளிடம் கருத்து கேட்பு கூட்டத்தில் பேசிய ஸ்டாலின், திமுக ஆட்சி காலத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டதாக தெரிவித்தார். தமிழக மக்கள் விரும்பும் மாற்றத்தை பாட்டாளி மக்கள் கட்சியால் மட்டுமே கொடுக்க இயலும் என பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் ஒருங்கிணைந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பங்கேற்று பேசிய டாக்டர் ராமதாஸ், விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள 11 தொகுதிகளில் 7 தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெறுவது உறுதி என்று தெரிவித்தார். தருமபுரியில் கூலி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விசைத்தறி தொழிலாளர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தருமபுரி மாவட்டத்தில் 5000க்கும் மேற்பட்ட விசைத்தறி தொழிலாளர்கள் உள்ளனர். இவர்களுக்கு ஜவுளி உற்பத்தியாளர்கள் குறைந்த கூலியை வழங்குவதாக கூறப்படுகின்றது. இதனையடுத்து விசைத்தறி தொழிலாளர்கள், ஜவுளி உற்பத்தியாளர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் இடையே நடைபெற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் கூலியை உயர்த்தி வழங்க உத்தரவிடப்பட்டது. இந்த நிலையில் ஜவுளி உற்பத்தியாளர்களுக்கு கூலியை உயர்த்தி தரப்படவில்லை என்று கூறப்படுகின்றது. இதனை கண்டித்தும் தொழிலாளர்களின் ஓய்வூதியத்தை குறைந்தபட்சமாக 4000ஆக உயர்த்தி தர வலியுறுத்தியும் விசைத்தறி தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் இன்று வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய 8 லட்சத்துக்கும் மேற்பட்ட விசைத்தறி தொழிலாளர்களுக்கு 15000 குறைந்தபட்ச ஊதியம் என்பது வழங்கப்பட வேண்டும். ஓய்வூதியம் என்பது குறைந்தபட்சம் 4000 வழங்கப்பட வேண்டும். இந்த விசைத்தறி தொழிலை பாதுகாக்கின்ற வகையிலே மாவட்டந்தோறும் ஜவுளி சந்தை தமிழக அரசு ஏற்படுத்தப்பட வேண்டும். திருநெல்வேலியில் குளிர்பான ஆலையை மூடக்கோரி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தியதால் 5 பேருக்கு தலையில் காயம் ஏற்பட்டது. திருநெல்வேலி மாவட்டம் கங்கைகொண்டானில் செயல்பட்டு வரும் கொக்கோ கோலா மற்றும் பெப்சி ஆலைகள் தாமிரபரணி ஆற்றில் இருந்து நாள்தோறும் 18 லட்சம் லிட்டர் தண்ணீர் எடுப்பதால் விவசாய நிலங்கள் வறண்டு போகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இதனிடையில் இந்த ஆலைகளை மூடக்கோரி தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் தலைமையில் அக்கட்சியினர் முற்றுகை போராட்டம் ஈடுபட முயன்றனர். அப்போது காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தினர். பின்னர் மதுரை 4 வழிச்சாலையில் மறியலில் ஈடுபட முயன்ற அவர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தியதில் 5 பேரின் தலையில் காயம் ஏற்பட்டு ரத்தம் கொட்டியது. தடியடியால் அந்த இடமே போர்க்களம் போன்று காட்சியளித்தது. அமைதியான முறையில் கைது செய்து கோஆபரேட் பண்ணியிருக்கிறோம். ஆனால் அவங்க எங்களை ஏற்றிட்டு போகிற அளவுக்கு வண்டி வாகனம் ஏற்பாடு பண்ணலை. வண்டி வாகனம் இல்லைன்றாலும் அவங்க ரோட்டில் உட்காந்து சாலை மறியலுக்கு போயிருக்கிறாங்க. அதுவும் அவங்கள இவ்வளோ காட்டுமுறைத்தனமாக அடிக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? டிஎஸ்பி பேச்சுவார்த்தை பண்ணா கலைஞ்சு போறாங்க, வண்டி வந்து ஏறி போறாங்க. காவல்துறை ஆய்வாளர், இன்ஸ்பெக்டரும் வேண்டுமென்றே தனியார் ஆலைக்கு ஆதரவாக இவ்வளவு மோசமாக, படுமோசமாக, காட்டுமுறைத்தனமாக இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். தில்லி, சென்னை இடையே புல்லட் ரயில் அமைப்பது தொடர்பாக சீன நிறுவனம் ஆய்வு மேற்கொண்டு வருவதாக ரயில்வே மின்னியல் நிர்ணய குழு உறுப்பினர் நவீன் தாண்டன் தெரிவித்துள்ளார். இந்திய ரயில்வேயின் 60வது மின்னியல் நிர்ணய குழு கூட்டம் இன்று உதகையில் நடைபெற்றது. இதில் ரயில்வேயின் 16 மண்டலங்களைச் சேர்ந்த முதன்மை தலைமை மின்னியல் பொறியாளர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களுடன் பேசிய ரயில்வே மின்னியல் நிர்ணய குழு உறுப்பினர் நவீன் தாண்டன், வரும் 5 ஆண்டுகளுக்கு ரயில்வே துறைக்கு தேவையான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் ரயில்களின் வேகத்தை அதிகரிக்க திட்டமிட்டு வருவதாகவும் தெரிவித்தார். We discuss here how to increase the speeds of the trains on the existing network. We are having lot of sections where there is so much of congestion that the speed is very less. How to increase it? How to make better locomotives which can run it with a faster speed, the goods trains.
மதுராந்தகம் அருகே தவறான சிகிச்சையால் பெண் பலியானதை அடுத்து போலி மருத்துவரை காவல்துறையினர் கைது செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் பவுஞ்சூர் அடுத்த கருப்பூர் கிராமத்தைச் சேர்ந்த ராமதாஸின் மனைவி அஞ்சலை கடந்த சில நாட்களுக்கு முன்பு காய்ச்சலால் அவதியுற்று வந்தார். இவருக்கு பவுஞ்சூர் பகுதியில் மருத்துவமனை நடத்தி வந்த விஜயகுமார் சிகிச்சை அளித்துள்ளார். பின்னர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட அஞ்சலை ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து ராமதாஸ் அளித்த புகாரின் பேரில் விஜயகுமாரை அணைக்கட்டு காவல்துறையினர் கைது செய்தனர். விசாரணையில் மருத்துவம் படிக்காமலேயே 10 ஆண்டுகளுக்கும் மேலாக அவர் சிகிச்சை அளித்து வந்தது தெரியவந்துள்ளது. திருநெல்வேலி மாநகராட்சி பகுதிகளில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்துள்ளதால் மாநகராட்சி நிர்வாகம் சுகாதார பணிகளை மேற்கொண்டு வருகிறது. திருநெல்வேலி மாவட்டம் முக்கூடல், ஆலங்குளம், மருதம்புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட பலர் பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தொடர்ந்து டெங்கு காய்ச்சலின் பாதிப்பு அதிகரித்து வருவதால் மாநகராட்சி நிர்வாகத்தின் சார்பில் சுகாதார பணியாளர்கள், அலுவலர்கள், மருத்துவ குழுவினர் உள்ளிட்டோர் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முகாமிட்டு சுகாதார பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே பாதிக்கப்பட்ட பகுதி மக்கள் இந்த தடுப்பு நடவடிக்கைகளை நகராட்சி நிர்வாகம் முன்கூட்டியே செய்திருக்க வேண்டும் என்று தெரிவித்தனர். தண்ணி ரொம்ப தட்டுப்பாடு, அதனால லாரியில் தான் கொண்டு கொடுக்குறாங்க. அதை நாங்கள் இப்போ என்னைக்கு வருமா வராதுங்கிறதுல ஒரு பிடிச்சி வச்சு 3 நாள் 4 நாளைக்கு அதை வச்சு கொடுத்தோம். அதுலேருந்து இந்த கொசு பரவி டெங்கு காய்ச்சல் வருதுங்க. சீர்கேடு ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ குப்பை கப்பமாக ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை எப்போதும் இப்போ பண்ணுற மாதிரி எப்போது நீங்கள் ஒரு 4 நாளைக்கு ஒரு க்ளீன் பண்ணால் கூட க்ளீனாக இருக்கும். இதான் நீங்கள் ஏற்பாடு பண்ண முடியும் கேட்டு. வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் மாவட்டத்தில் உள்ள அனைத்து நீர்நிலைகளையும் தூர்வார வேண்டும் என தருமபுரி மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி மாவட்டத்தில் விவசாயம் முக்கிய தொழிலாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக மழை பொய்த்து போனதால் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ளதால் மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகளையும் நீர்வரத்து கால்வாய்களையும் தூர்வாரி சீரமைக்க வேண்டும் என்று அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அப்புறம் மதுவுக்கு இதுவெல்லாம் எல்லாம் அடிச்சு போய் கிடக்குது. ஏன்னா 10 வருஷம் பேசி தண்ணி வந்து அதனால் தூர் வாரி விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். வடகிழக்கு மழை ஸ்டார்ட் ஆச்சுனாக்கா அதுக்குள்ளே நீங்கள் தூர் வாரி விட்டிங்கன்னா ஓரளவுக்கு தண்ணி நிற்கும், பண்ணை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். தமிழகத்தில் அழியும் நிலையில் உள்ள சமண கோவில்கள் மற்றும் கல்வெட்டுக்களை குறுந்தகடு ஒளிப்பதிவு ஆவணமாக புதுச்சேரியில் உள்ள பிரெஞ்சு நிறுவனம் உருவாக்கியுள்ளது. புதுச்சேரியில் இயங்கி வரும் பிரெஞ்சு ஆய்வு நிறுவனம் பல்வேறு மொழி, வரலாற்று கோவில்கள் உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்து வருகிறது. இந்த நிறுவனம் தமிழகத்தில் அழியும் நிலையில் உள்ள சமண கோவில்கள் மற்றும் கல்வெட்டுகள் உள்ளிட்டவற்றை கடந்த 4 ஆண்டுகளாக ஆய்வு செய்து புகைப்படங்கள் மற்றும் தகவல்களை ஒளிப்பதிவு ஆவணமாக தயாரித்துள்ளது. விரைவில் இந்த ஆவணங்கள் குறுந்தகடுகளாக வெளியிடப்படும் என்று பிரெஞ்சு ஆய்வு நிறுவனத்தின் ஆய்வாளர் என் முருகேசன் தெரிவித்துள்ளார். மொத்தம் 470 சைட்டுக்கு பக்கமாக டாக்குமெண்ட் பண்ணியிருக்கிறோம். இதில் 120 கோயில்கள், மீது எல்லாமே பாறை படுக்கைகள், லூஸ் கல்ச்சர்ஸு எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணி, சமணம் சம்பந்தமான கல்வெட்டுகள் மொத்தம் 500 இடத்துல நாங்கள் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ இது 4 வருஷமாக நாங்கள் இன்டென்சிவாக பண்ணி இப்போ டிவிடி ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது. அது கூடிய சீக்கிரத்தில் பப்ளிஷ் பண்ணிவிடுவோம். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் மருதுபாண்டியரின் குருபூஜை விழா இன்று நடைபெற்றதை அடுத்து நினைவிடத்தில் இந்திய ஜனநாயக கட்சி உட்பட அரசியல் கட்சியினரும் பல்வேறு அமைப்புகளும் மருதுபாண்டியர் சிலைக்கு மரியாதை செலுத்தினர். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் உள்ள மருதுபாண்டியர்கள் நினைவிடத்தில் அவர்களது 214வது குருபூஜையை ஒட்டி கோவை காமாட்சிபுரி ஆதீனம் சிவலிங்கேஸ்வரர் சுவாமிகள் தலைமையில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து திரளான பெண்கள் பால்குடங்களுடன் ரத வீதிகளில் ஊர்வலமாக சென்று மருதுபாண்டியர்களின் சிலைகளுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட்டனர். தமிழக அரசு உடனடியாக பாடத்திட்டத்தில் மருது சகோதரருடைய வரலாற்றையும் வேலுநாச்சியருடைய வரலாற்றையும் பதிக்க வேண்டும். மருது சகோதரருடைய சின்ன மருது, பெரிய மருது என்ற பெயரிலே மதுரை விமான நிலையத்தை பெயர் சூட்ட வேண்டும் என்று இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பாக வலியுறுத்துகின்றோம். இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்றுத் தருவதற்காக தன் உயிர் நீத்த மருது சகோதரர்களின் தியாகம் ஒரு மிகப்பெரிய அடையாளம் என பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயலர் முரளிதர் ராவ் புகழாரம் சூட்டியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் மருதுபாண்டியர்களின் குருபூஜை விழாவில் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், பாரதிய ஜனதா கட்சியின் பொதுச் செயலர் முரளிதர் ராவ் உள்ளிட்டோர் மருதுபாண்டியர்களின் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். Maruthu brothers are symbols of sacrifice, and we feel
Marutu brothers have to be celebrated, and their martyrdom has to be celebrated not only in Tamil Nadu but the entire country. மதுரையில் இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பில் மருது பாண்டியர்கள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மாமன்னர் மருது பாண்டியர்களின் குரு பூஜை இன்று கொண்டாடப்பட்டது. இதையொட்டி மதுரை தெப்பக்குளத்தில் உள்ள மருது பாண்டியர் சிலைக்கு இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாநில துணை பொதுச் செயலர் நெல்லை ஜீவா, தென்மண்டல அமைப்பு செயலர் இருதயராஜ் மற்றும் தம்புராஜ், வினோத்குமார், ஞானேஸ்வரன் உட்பட கட்சியின் நிர்வாகிகள் பங்கேற்றனர். டாக்டர் பாரிவேந்தர் அவர்களின் சார்பாகவும் இளையவேந்தர் அவர்களின் சார்பாகவும் மருதுபாண்டியனார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்துள்ளோம். சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்டவர் இந்த மருது சகோதரர்கள். மக்களின் பண்பாட்டுக்காக, மக்களின் பயனுக்காக ஆறுகளையும் குளங்களையும் ஏரிகளையும் வெட்டி அந்த பகுதிகளில் செம்மையாக இருப்பதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்தவர். திமுக, காங்கிரஸ், மதிமுக உட்பட பல்வேறு கட்சியினரும் பல்வேறு அமைப்புகளும் மருதுபாண்டியர்கள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பெண்கள் முளைப்பாரி பால்குடம் எடுத்து வந்து மருதுபாண்டியருக்கு மரியாதை செலுத்தினர். திருச்சியில் இன்று பிற்பகலில் சுமார் 1 மணி நேரம் பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருச்சியில் கடந்த சில நாட்களாகவே வெயில் வாட்டி வதைத்து வந்தது. இந்த நிலையில் இன்று காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. பிற்பகலில் சுமார் 1 மணி நேரம் மழை பெய்தது. உறையூர், பொன்மலை உள்ளிட்ட நகர் பகுதிகளிலும் புறநகர் பகுதிகளான லால்குடி, முசிறி உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலான மழை பெய்தது. இதமான சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருச்சியில் 4-5 நாளாகவே ஒரு மேகமூட்டமாக தான் இருக்குது. இப்போ நல்லா மழை பெஞ்சிருக்கு. ஒரு மணி நேரமாக மழை பெஞ்சிட்ருக்கு. நல்லா அடிச்சு பெய்யுது. இப்போ நல்லா கூலிங்காக இருக்குது கிளைமேட்டு. இன்னைக்கு காலையிலேருந்து மேகமூட்டமாக இருந்துச்சு. இப்போ ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. இதனால் தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருந்தால் விவசாயம் நல்லா பண்ணுவாங்க. இதேபோல் விழுப்புரம் மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் இன்று மாலை பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. விழுப்புரம், உளுந்தூர்பேட்டை, திருக்கோவிலூர் உட்பட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. இதனால் கடந்த சில நாட்களாக நிலவி வந்த வெயிலின் தாக்கம் குறைந்தது. தற்பொழுது குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகின்றது. ஐப்பசி மாத பௌர்ணமி நாளை ஒட்டி தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள அருள்மிகு பெருவுடையாருக்கு 1000 கிலோ அன்னம் மற்றும் 300 கிலோ காய்கறிகளை கொண்டு அன்னாபிஷேகம் செய்யப்பட்டு பஞ்சமுக மகா தீப ஆராதனை காட்டப்பட்டது. ஆண்டுதோறும் ஐப்பசி மாதம் பௌர்ணமி நாளில் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்யப்படுவது வழக்கம். இதையொட்டி தஞ்சாவூரில் உள்ள அருள்மிகு பெருவுடையார் கோவிலில் சுவாமிக்கு அன்னம் மற்றும் பல்வேறு வகையான காய்கறிகளை கொண்டு அன்னாபிஷேகம் நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். அபிஷேகம் செய்யப்பட்ட அன்னம் மற்றும் காய்கறிகள் இன்று நள்ளிரவு கல்லணை கால்வாயில் கரைக்கப்படும். இதனால் நீர்நிலைகள் பெருகி பயிர் வளம் பெருகும் என்பது ஐதீகம் என்றும் கூறப்படுகின்றது. பூர்ண அன்னாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. இந்த அன்னத்தை இரவு நீர்நிலைகளில் கரைப்பார்கள். அந்த நீர்வாழ் உயிரினங்கள் அதை உண்டு எப்பொழுதும் இதுபோல் நமக்கு அன்னம் கிடைக்க வேண்டும் பிரார்த்திக்கும். அதனால் நீர்நிலை பெருகி பயிர் வளம் செழிக்கும் என்பதும் ஒரு ஐதீகமாக உள்ளது. கங்கை கொண்ட சோழபுரம் அருள்மிகு பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற அன்னாபிஷேக நிகழ்ச்சியில் 108 மூட்டை அரிசி சமைத்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. அரியலூர் மாவட்டத்தில் உள்ள கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட அருள்மிகு பிரகதீஸ்வரர் கோவில் சிறப்பு வாய்ந்ததாகும். இங்கு ஆண்டுதோறும் ஐப்பசி பௌர்ணமி நாள் அன்று அன்னாபிஷேகம் நடைபெறும். இதில் படைக்கப்படும் ஒவ்வொரு அன்னமும் ஒவ்வொரு சிவலிங்கமாக உருமாறும் என்பது ஐதீகம். இன்று நடைபெற்ற அன்னாபிஷேகத்தில் 13 அடி உயரமும் 65 அடி சுற்றளவும் கொண்ட பெருவுடையாருக்கு சுமார் 108 மூட்டை அரிசியால் சமைக்கப்பட்ட அன்னத்தால் அலங்காரம் செய்யப்பட்டது. இதனை அடுத்து மகா தீப ஆராதனை நடைபெற்றது. பின்னர் படைக்கப்பட்ட அன்னம் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முழுநிலவு எழுகின்ற நேரத்தில் இந்த மேலே சாத்தப்பட்ட அலங்கார அன்ன அலங்காரத்தோடு இந்த சுவாமிக்கு மகா தீபாராதனை நடைபெறும். சுவாமி மீது சாத்தப்பட்ட அந்த அபிஷேக அன்னமானது பிரித்தெடுத்து பக்தர்களுக்கு விநியோகிக்கப்படுகின்ற பொழுது பறவைகளுக்கும் நீரில் வாழும் மீன்களுக்கும் பறவைகளுக்கும் அளிப்போம் என்பது இந்த விழாவினுடைய தாற்பயம்.
கன்னியாகுமரி அருள்மிகு ஸ்ரீ குகநாதீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற அன்னாபிஷேகத்தில் 105 கிலோ அரிசி சமைத்து சிவலிங்கத்திற்கு படைக்கப்பட்டது. உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் உணவு பஞ்சமின்றி வாழ ஆண்டுதோறும் ஐப்பசி மாத பௌர்ணமி அன்று சிவாலயங்களில் அன்னாபிஷேகம் நடைபெறும். 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கன்னியாகுமரி அருள்மிகு ஸ்ரீ குகநாதீஸ்வர கோவிலில் நிகழாண்டிற்கான அன்னாபிஷேகம் இன்று நடைபெற்றது. இதில் பக்தர்களிடமிருந்து தானமாக பெறப்பட்ட சுமார் 105 கிலோ அரிசி சமைக்கப்பட்டு 6 அடி உயர சிவலிங்கத்திற்கு அன்னாபிஷேகம் செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சிரியாவில் முன்னேறி செல்லும் தீவிரவாதிகள், ராணுவத்திற்கு பெரும் பின்னடைவு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானில் நிலநடுக்கத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 300க்கும் மேல் அதிகரித்துள்ள நிலையில் அங்கு மீட்புப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. ஆப்கானிஸ்தானின் ஹிந்துகுஷ் மலைப்பகுதியை மையமாக கொண்டு நேற்று பிற்பகல் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 7.5 இருந்தது. நிலநடுக்கத்தால் ஆப்கன் தலைநகர் காபுல், பாகிஸ்தானின் கைபர் பதுங்குவா மாகாணத்தின் தலைநகர் பெஷாவர் ஆகிய பகுதிகள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகின. நிலநடுக்கத்தை தொடர்ந்து ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 200க்கும் அதிகமானோர் பலியாகினர். இதனிடையே நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்டவர்களை மீட்கும் பாகிஸ்தான் ராணுவத்தினர் அவர்களுக்கு தேவையான உணவு, தண்ணீர் உள்ளிட்டவைகளை வழங்கி வருகின்றனர். भी रिलीफ गुड्स हैं वो वहाँ पर लेकर जा रहे हैं. MS-17 एक पहले चित्राल जा चुका है जिसमें 3000 kg जो है वो राशन आइटम्स लेकर गया है. ये MS-17 दूसरी सॉर्टी है, इसमें भी हम 3000 kgs जो है वो राशन आइटम्स लेकर जा रहे हैं. फर्दर फिर वहाँ से जो आगे अफेक्टेड एरियाज़ हैं वहाँ पर इंशाल्लाह ताला हम लोग अपना रिलीफ ऑपरेशन स्टार्ट करें. சிரியாவின் அலப்போ நகருக்கு செல்லும் முக்கிய சாலைகளை ராணுவத்தினரிடமிருந்து கடும் சண்டைக்கு பிறகு IS தீவிரவாதிகள் கைப்பற்றினர். சிரியாவில் அதிபர் பஷர் அல் ஆசாத்திற்கு எதிராக IS அமைப்பும் மற்ற பல தீவிரவாத குழுக்களும் கடும் போர் நடத்தி வருகின்றன. இந்த நிலையில் அலப்போவின் தெற்கில் உள்ள கான்ஸ்வேர் இத்ரியா நெடுஞ்சாலையில் உள்ள சோதனைச் சாவடிகளை குறிவைத்து IS தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். கடுமையான சண்டைக்கு பிறகு அப்பகுதியை IS தீவிரவாதிகள் கைப்பற்றினர். இந்த சம்பவம் ராணுவத்திற்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகின்றது. இந்திய கிரிக்கெட் வீரர் அமித் மிஸ்ரா தனது தோழியை தாக்கியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டதை அடுத்து அவரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணைக்கு பின்னர் ஜாமீனில் விடுவித்தனர். தென்னாப்பிரிக்கா தொடருக்கு முன்னதாக பெங்களூரில் இந்திய அணி பயிற்சி மேற்கொண்டது. அப்போது பெங்களூருவில் உள்ள நட்சத்திர விடுதியில் தனது தோழியை சந்தித்த அமித் மிஸ்ரா அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் பின்னர் அவரை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக அந்த பெண் அளித்த புகாரின் பேரில் அமித் மிஸ்ரா மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடருக்கு பின்னர் நேரில் ஆஜராக காவல்துறையினர் அவருக்கு உத்தரவு பிறப்பித்தனர். இந்த நிலையில் அமித் மிஸ்ராவிடம் 3 மணி நேரம் விசாரணை மேற்கொண்ட பெங்களூரு காவல்துறையினர் பின்னர் அவரை கைது செய்தனர். எனினும் உடனடியாக அவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நாமக்கல்லில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான வாழ்வீச்சு போட்டியில் திரளான மாணவ மாணவியர் ஆர்வத்தோடு பங்கேற்றனர். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் மாவட்ட அளவிலான வாழ்வீச்சு போட்டி நாமக்கல் தனியார் கல்லூரி ஒன்றில் நடைபெற்றது. இதில் 50க்கும் அதிகமான மாணவ மாணவியர்கள் பங்கேற்று விளையாடினர். வயது அடிப்படையில் 3 பிரிவுகளாக நடைபெற்ற இந்த வாழ்வீச்சு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் பாராட்டுகளும் வழங்கப்பட்டன. இந்த போட்டிகளில் வெற்றி பெற்றவர்கள் அடுத்த மாதம் திருப்பூரில் நடைபெற இருக்கும் மாநில அளவிலான போட்டிகளில் பங்கேற்க உள்ளனர். டிவிஷன் லெவல் காம்படிஷன் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதில் தேர்வு பெறும் மாணவ மாணவியர் பள்ளித்துறையின் கீழ் நடைபெறவுள்ள மாநில அளவிலான வாழ்வீச்சு விளையாட்டு போட்டியில் பங்கு பெற உள்ளனர். மேலும் இந்த விளையாட்டு போட்டி வாழ்வீச்சானது ஒலிம்பிக்கில் இடம்பெற்றிருக்கும் முதன்மை விளையாட்டு போட்டி.
இனி இன்றைய வானிலை நிலவரம். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இனி முக்கிய நகரங்களில் பதிவான தட்பவெப்பநிலையை பார்க்கலாம். சென்னையில் அதிகளவாக 33 டிகிரி செல்சியஸும் குறைந்த அளவாக 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவானது. மதுரை அதிகளவு 32, குறைந்த அளவு 24. கோயம்புத்தூர் அதிகளவு 32, குறைந்த அளவு 23. திருச்சி அதிகளவு 32, குறைந்த அளவு 25. திருநெல்வேலி அதிகளவு 31, குறைந்த அளவு 25. சேலம் அதிகளவு 32, குறைந்த அளவு 25. புதுச்சேரி அதிகளவு 35, குறைந்த அளவு 25. வேலூர் அதிகளவு 32, குறைந்த அளவு 24. உதகை அதிகளவு 20, குறைந்த அளவு 14. கொடைக்கானல் அதிகளவு 16, குறைந்த அளவு 10. இனி நாட்டின் பிற நகரங்களின் வெப்பநிலையை பார்க்கலாம். தில்லி அதிகளவு 33, குறைந்த அளவு 19. மும்பை அதிகளவு 35, குறைந்த அளவு 25. கொல்கத்தா அதிகளவு 33, குறைந்த அளவு 22. ஹைதராபாத் அதிகளவு 32, குறைந்த அளவு 21. பெங்களூருவில் அதிகளவாக 30 டிகிரி செல்சியஸும் குறைந்த அளவாக 21 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சிறைபிடிக்கப்பட்ட 34 தமிழக மீனவர்களை மீட்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஜெயலலிதா மீண்டும் கடிதம். கேரள அரசு இல்லத்தில் தில்லி காவல்துறை சோதனை. பிரதமருக்கு கேரள முதல்வர் கடிதம். எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம். பதவி கிடைக்காத கோபத்தில் பேசுகிறார் அருண் ஷோரி. மோடி பற்றிய விமர்சனத்திற்கு பாரதிய ஜனதா கண்டனம். கேரளத்தில் இருந்து வரும் ஆபத்தான கழிவுகளை அனுமதிக்க கூடாது. தமிழக அரசுக்கு டாக்டர் பாரிவேந்தர் வேண்டுகோள். இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.